குட் மார்னிங். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபஸி மேத்தமேட்டிக்ஸ் பேப்பரில் வந்து புது யூனிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த புது யூனிட்டில் வந்து ஃபஸி நம்பர்ஸ் இதை பற்றி தான் வந்து மெயினாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸி நம்பரோட டெஃபினிஷன் தான். எ ஃபஸி செட் ஆன் ஆர் இஸ் செட் டு பி எ ஃபஸி நம்பர் இஃப் இட் possess at least the following properties. ஸோ ஒரு ஃபஸி செட் ஏ இது வந்து ஃபஸி நம்பர் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அதில் இந்த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஏ மஸ்ட் ஹாவ் எ நார்மல் ஃபஸி செட். ஸோ அந்த ஃபஸி செட் ஏல வந்து நார்மல் ஃபஸி செட் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நார்மல் ஃபஸி செட்னால் என்ன நமக்கு தெரியும். ஹைச் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இதை தான் வந்து நாம் நார்மல் ஃபஸி செட் அப்படின்ட்டு சொல்லுவோம். வேர் ஹைட் ஆஃப் ஏங்கிறது என்னது அப்படின்னா இட் இஸ் தி சப்போர்ட் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். வேர் சப்போர்ட்டுங்கிறது என்னது அப்படி சுப்ரீமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் ஹைட் ஆஃப் ஏங்கிறது வந்து சுப்ரீமம் வேல்யூ மேக்ஸிமம். சப்போர்ட்டுக்கு டெஃபினிஷன் என்னது அப்படின்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் வந்து சப்போர்ட்டோட டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு ஃபஸி செட் ஏல வந்து நார்மல் ஃபஸி செட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் ஃபஸி செட்னா ஹெச் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 வேர் ஹைட் ஆஃப் ஏங்கிறது வந்து சுப்ரீமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் என்னது அப்படின்னா வந்து ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ மஸ்ட் பி எ க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ ஆல்ஃபா கட் ஆஃப் ஏங்கிறது வந்து ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வலாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து ரெண்டாவது கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. தேர்டு கண்டிஷன் என்னது அப்படின்னா த சப்போர்ட் ஆஃப் ஏ தட் இஸ் ஸ்ட்ராங் ஜீரோ கட் ஆஃப் ஏ மஸ்ட் பி பவுண்டட். ஸோ ஸ்ட்ராங் ஜீரோ கட் ஆஃப் ஏ வந்து பவுண்டடாக இருக்கணும். ஸோ ஸ்ட்ராங் ஜீரோ கட்னா என்னென்னு தெரியும். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படிங்கிறது தான் வந்து ஸ்ட்ராங் ஜீரோ கட். இது வந்து பவுண்டடாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் அந்த ஃபஸி செட் ஏவை வந்து நம்ம ஃபஸி நம்பர் அப்படின்ட்டு சொல்லுவோம். Since alpha cut of any fuzzy number are required to be closed interval. ஸோ ஆல்ஃபா கட் ஆஃப் ஃபஸி நம்பர் எப்போவுமே வந்து ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ஃபஸி நம்பரையுமே வந்து நம்ம கான்வெக்ஸ் செட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா அது க்ளோஸ்ட் இன்டர்வலாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால. பட் த கான்வர்ஸ் வந்து ட்ரூ கிடையாது. அதாவது க்ளோஸ்ட் இன்டர்வல் எல்லாமே வந்து ஃபஸி நம்பராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சின்ஸ் த ஆல்ஃபா கட் ஆஃப் சம் கான்வெக்ஸ் ஃபஸி செட் மே பி ஓப்பன் ஆர் ஹாஃப் ஓப்பன். ஏன்னா அதனோட இன்டர்வல் வந்து சில சமயம் ஓப்பனாகவும் இருக்கலாம் அல்லது வந்து ஹாஃப் ஓப்பனாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் அதனோட கான்வர்ஸ் பார்ட் வந்து ட்ரூவாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஃபஸி நம்பருக்கு உண்டான டெஃபினேஷனும் அதனோட நோட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸியை பொறுத்த வரையில் மெயினாக 4 அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் உண்டு. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படின்ட்டு. ஸோ அடிஷன் அப்படிங்கிற போது 2 இன்டர்வல் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஏ கமா பி அப்படிங்கிறது ஒரு இன்டர்வல், டி கமா இங்கிறது ஒரு இன்டர்வலாக இருந்துச்சு அப்படின்னா அடிஷன் அப்படிங்கிறது வந்து நார்மல் அடிஷன் தான். ஏ ப்ளஸ் டி, பி ப்ளஸ் இ அப்படிங்கிறது ஆட் பண்ணுறது தான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் பொறுத்தவரையில் அடிஷன். ஸோ சப்ட்ராக்ஷன் அப்படின்ட்டு ஏ கமா பி மைனஸ் டி கமா இ அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் சப்ட்ராக்ஷனுங்கிறது வந்து ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் சப்ட்ராக்ட் ஆகும். அதை மாதிரி செகண்டும் தேர்டும் சப்ட்ராக்ட் ஆகும். ஏ மைனஸ் இ கமா பி மைனஸ் டி அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் எப்படி வரும் அப்படின்னா ஏ கமா பி டாட் டி கமா இ அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா ஏடி ஏஇ பிடி பிஇ இதை 4ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கணும். மல்டிபிள் பண்ணிவிட்டு இதுக்கு மினிமமும் மேக்ஸிமமும் பார்க்கறது தான் வந்து அந்த இன்டர்வல். ஓகேவா? வேறு ஏபிடிஇனா என்னென்னு இருக்குது. ஏடி ஏஇ சிமிலர்லி பிடி பிஇ இது 4ஐயும் மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு மினிமம் வேல்யூவும் மேக்ஸிமம் வேல்யூவும் பார்த்தா தான் இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் வந்து டிவிஷனுக்கு பார்க்கணும். ஸோ டிவிஷனுக்கு பார்க்கும்போது எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஏ கமா பி டிவைடட் பை டி கமா இ அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a, b into 1 by
a comma b into 1 by e comma 1 by d அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா தென் a by d a by e b by d b by e இந்த 4 நம்பரையும் பார்க்கணும். இந்த 4 நம்பருக்கும் மினிமமும் மேக்ஸிமமும் எடுத்தால் அதுதான் வந்து டிவிஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதே 4 நம்பருக்கு மல்டிப்ளிகேஷன் பார்த்தா அது ப்ராடக்ட்டு, டிவிஷன் பார்த்தா அது வந்து டிவைடு, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பொறுத்தவரையில். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து -1,2 + 1,3 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும்னா என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு 2 நம்பர், இந்த 2 நம்பர் ஆட் பண்ணுவோமா? அப்போது -1 + 1, 2 + 3 அப்படின்ட்டு வரும். ஸோ -1 + 1 வந்து 0, 2 + 3 வந்து 5 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அடிஷனுக்கு. ஸோ சப்ட்ராக்ஷனுக்கு பார்க்கலாம். சப்ட்ராக்ஷனுக்கு -2,4 அப்படிங்கிற ஒரு இன்டர்வல், -3,6 அப்படிங்கிற ஒரு இன்டர்வல். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்வோம்? a minus e b minus d அப்படிங்கிறத வந்து போடணும். அப்போ a minus e, b minus d அப்படின்ட்டு போட்டோம் அப்படின்னா -8,1 அப்படிங்கிறது வந்து வரும். இதுதான் வந்து சப்ட்ராக்ஷனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கா. ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து -3,4 இன்ட்டு -3,4 இதை பார்ப்போம். ஸோ இது நம்ம என்ன சொன்னோம்? ஏடி ஏஇ பிடி பிஇ இந்த 4 நம்பரும் பார்க்கணுன்னு சொன்னோமா? ஸோ 4 நம்பர் என்னது வரும்? ஏடி அப்படின்னா 3 × 3 வந்து +9 அப்படின்ட்டு வந்துடும். ஏஇ அப்படின்னா வந்து -12 வரும். அகைன் பிடி அப்படின்னு பார்த்தாலும் இதே -12 தான். ஸோ பிஇ பார்த்தோம் அப்படின்னா வந்து அது 16 அப்படின்ட்டு வரும். ஸோ அப்போ இந்த 3 நம்பர்லேயும் மினிமம் பார்த்தோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு வேல்யூ. இதில் மினிமம் வந்து என்னது? மினிமம் வந்து -12 தானே மினிமம்மு. -12ங்கிறது மினிமம், மேக்ஸிமம்ங்கிறது வந்து 16. அப்போது இந்த இன்டர்வலோட ப்ராடக்ட் வந்து -12,16 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டு டிவிஷனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வந்து -4,6 டிவைடட் பை 1,2 இதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது என்னன்னு சொன்னேன்ல, a by d a by e b by d b by e பார்க்கணும். அப்போ -4 -2 6 3. ஸோ இதில் மினிமம் பார்க்கணும். ஸோ இதில் இருக்கிறதுலையே மினிமம் வந்து -4, இருக்கிறதுலையே மேக்ஸிமம் வந்து 6. அப்போது கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்டர்வலுக்கு டிவிஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா -4,6 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இது வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். அதாவது எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்து எக்ஸ்பிளைன் த 4 arithmetic ஆப்ரேஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ இந்த 4 arithmetic ஆப்ரேஷனை வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக 4 எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கணும். இது வந்து 5 மார்க்குக்கு வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மொதல் ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா வந்து a + b = b + a அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். இதை வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம எப்பவும் போல் என்ன எடுத்துக்கலாம்னா ஏவை வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் a1 a2 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். பிங்கிறத வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் b1 b2 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ a + bங்கிறது என்னது வரும் அப்படின்னா a1, a2 + b1, b2 அப்படின்ட்டு வரும். ஸோ இதையே வந்து நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா ப்ளஸ் ஆப்ரேஷனை வச்சு எப்படி எழுத முடியும்? a1 + b1, b1 + a2 + b2 அப்படின்ட்டு எழுத முடியும். இது வந்து ப்ளஸ் ஆப்ரேஷன் பொறுத்து.
ஸோ இதையே வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா b1 ப்ளஸ் a1 கமா b2 ப்ளஸ் a2 அப்படின்னும் எழுத முடியும். ஏன்னா 5 + 2நாலும் 2 + 5நாலும் ஒரே ஆன்சர் தான். ஸோ அதனால் மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பிரித்து எழுத முடியும்னா b1 கமா b2 ப்ளஸ் a1 கமா a2 அப்படின்ட்டு பிரித்து எழுத முடியும். ஃபஸ்ட்டு ஒன் நத்திங் பட் capital B, second one is nothing but capital A. அப்போ A plus B is equal to B plus A அப்படிங்கிறது வந்து கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் இதையே வந்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணணும். A டாட் B ஈக்குவல் டு B டாட் A அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும் மல்டிப்ளிகேஷனுக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு நீங்கள் A டாட் Bயை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ A டாட் Bயை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா தனியாகவே எழுதிடுவோமா? A டாட் Bயை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது என்னது? A1 A2 டாட் B1 B2ன்னு எழுதுவோமா? ஸோ மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரையில் என்ன செய்வோம்? இட் இஸ் தி மினிமம் ஆஃப் க்ளோஸ்ட் இன்டர்வலில் மினிமம் ஆஃப் A1 B1 A1 B2 A2 B1 A2 B2 அப்படின்ட்டு எழுதுவோம். கமா மேக்ஸிமம் ஆஃப் இதே வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போது மினிமம் ஆஃப் இதை எப்படி எழுதிக்கலாம்? நம்ம B1 A1 B2 A1 B1 A2 B2 A2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஏன்னா 2 × 3நாலும் 3 × 2நாலும் சேம். கமா மேக்ஸிமம் ஆஃப் இதே வேல்யூ. ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா this is nothing but B1 B2 into A1 A2 இதனோட மல்டிப்ளிகேஷன் தான் இந்த வேல்யூ. this is nothing but B dot A. அப்போ A dot B is equal to B dot A அப்படிங்கிறது வந்து கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அசோசியேட்டிவ் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அசோசியேட்டிவ்ங்கிறது என்னது அப்படின்னா A ப்ளஸ் B ப்ளஸ் C பார்த்தோன்னா this is equal to A ப்ளஸ் B ப்ளஸ் C அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போது A ப்ளஸ் B ப்ளஸ் C இதை கன்சிடர் பண்ணலாம். ஏக்கு வைப்போம் என்ன எழுதுவோம்? A1 கமா A2ன்னு எழுதுவோமா? பிக்கு வந்து B1 கமா B2 அப்படின்ட்டு எழுதுவோமா? ப்ளஸ் C1 கமா C2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த அடிஷன் ஆட் பண்ணோன்னா A1 ப்ளஸ் B1 கமா A2 ப்ளஸ் B2ன்னு வரும். ப்ளஸ் C1 ப்ளஸ் C2 அப்படின்ட்டு வரும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? A1 ப்ளஸ் B1 ப்ளஸ் C1 கமா A2 ப்ளஸ் B2 ப்ளஸ் C2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதை எப்படி பிரித்து எழுதிக்கலாம்? A1 ப்ளஸ் B1 ப்ளஸ் C1 அப்படின்னும் கமா A2 ப்ளஸ் B2 ப்ளஸ் C2 அப்படின்னும் வந்து பிரித்து எழுதிக்க முடியும். இப்படி எழுதியாச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி எழுதிடலாம்? A1 கமா A2 ப்ளஸ் B1 ப்ளஸ் C1 கமா B2 ப்ளஸ் C2ன்னு பிரித்து எழுதிடலாம். இப்படி எழுதியாச்சு அப்படின்னா இது A1 கமா A2 ப்ளஸ் B1 கமா B2 ப்ளஸ் C1 கமா C2 அப்படின்ட்டு பிரித்து எழுத முடியும். ஃபஸ்ட் ஒன் நத்திங் பட் A, செகண்ட் இஸ் நத்திங் பட் B ப்ளஸ் C. நம்ம ரைட் சைடில் என்ன எடுத்தோம்னா A ப்ளஸ் B ப்ளஸ் Cன்னு எடுத்தோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் B ப்ளஸ் C அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ எப்படி ப்ளஸுக்கு இந்த ரிசல்ட் ட்ரூவோ சிமிலர்லி வி கேன் ப்ரூவ் A டாட் B டாட் C இஸ் ஈக்குவல் டு A டாட் B டாட் C அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ தேர்டு ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா A ப்ளஸ் 0நாலும் சரி 0 ப்ளஸ் ஏனாலும் சரி A அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அதை மாதிரி A டாட் 1னாலும் சரி 1 டாட் ஏனாலும் சரி ஏன்னு ப்ரூவ் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு a + 0 பார்ப்போம். ஸோ a + 0னா என்னது? a1, a2, 0வை வந்து 0, 0 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு a1 + 0, a2 + 0ன்னு எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு a1, a2. அப்போ ஏக்கு ஈக்குவல் ஆயிடுச்சா? சிமிலர்லி நம்ம என்ன சொல்லலாம்னா 0 + a = a அப்படின்ட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு a.1 பார்க்கணுமா? ஸோ a.1 பார்த்தோம் அப்படின்னா a1, a2 இன்ட்டு 1, 1 போடுவோம் 1. ஸோ இது என்னது? மல்டிப்ளிகேஷன் படி மினிமம் ஆஃப் a1 இன்ட்டு a1 வந்து a1, a1 இன்ட்டு அகைன் a1 வந்து a1, a2 இன்ட்டு 1 வந்து a2, அகைன் a2 இன்ட்டு 1 வந்து a2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ மினிமம் ஆஃப் a1, a2, சிமிலர்லி மேக்ஸிமம் ஆஃப் இதே வேல்யூ. ஸோ மினிமம் ஆஃப் a1 இஸ் நத்திங் பட் a1, மேக்ஸிமம் ஆஃப் a2 இஸ் a1, a2 இஸ் நத்திங் பட் a2 அப்படி எடுத்தோம் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு a அப்படின்ட்டு கிடச்சிரும். அப்போது a.1 இஸ் ஈக்குவல் டு a அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். சிமிலர்லி 1.a இஸ் ஈக்குவல் டு a அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இங்கே வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ராலிட்டி நம்ம a1 தான் சின்னது, a2 தான் பெருசுன்னு எடுத்துக்கிடுவோம். அதனால தான் மினிமம் வேல்யூ வந்து இதை மாதிரி வந்து நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இது வந்து தேர்டு ப்ராப்பர்ட்டி. ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா a.b + c அப்படிங்கிறது சப்செட் ஆஃப் a.b + a.c அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு a.b + c இதை பார்ப்போம். ஸோ இது என்னது? a1, a2 டாட் b + c தானே? அதை வந்து b1, b2 + c1, c2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? a1, a2 டாட் b1 + c1, b2 + c2ன்னு எழுதுவோமா? அடிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இப்படி எழுதியாச்சு. ஸோ இப்போ டாட்டுக்கு அப்ளை பண்ணால் என்னது வரும்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். AD AE BD BE மல்டிபிள் பண்ணுவோமா? அப்போது திஸ் இஸ் நத்திங் பட் மினிமம் ஆஃப் a1 இன்ட்டு b1 + c1, a1 இன்ட்டு b2 + c2, a2 இன்ட்டு b1 + c1, a2 இன்ட்டு b2 + c2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இது மினிமம்க்கு, இதே மாதிரி வந்து மேக்ஸிமம்க்கு எழுத முடியும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே மல்டிபிள் பண்ணால் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா மினிமம் ஆஃப் a1 b1 + a1 c1, a1 b2 + a1 c2, a2 b1 + a2 c1, a2 b2 + a2 c2 அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? 4 பேராக வந்து நம்ம எழுதியிருப்போம். a1 b1 + a1 c1, அதுக்கப்புறம் a1 b2 + a1 c2, அப்புறம் a2 b1 + a2 c1, அப்புறம் a2 b2 + a2 c2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம இப்போ எப்படி எழுதிடலாம்னா திஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ சப்செட் ஆஃப் என்னது அப்படின்னா மினிமம் ஆஃப் பிரிச்சுக்க முடியும். அதாவது a1 b1, a1 b2, a2 b1, a2 b2 அப்படின்ட்டு பிரிச்சுக்க முடியும். ப்ளஸ் மினிமம் ஆஃப் a1 c1, a1 c2, a2 c1, a2 c2 அப்படின்ட்டு பிரிச்சுக்கிறோம். ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் வேல்யூவும் வரும். மேக்ஸிமமுக்கும் வந்து இதே வேல்யூஸை தான் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? மேக்ஸிமம் ஆஃப் இந்த வேல்யூ, இங்கேயும் மேக்ஸிமம் ஆஃப் இந்த வேல்யூ அப்படின்ட்டு கமா போட்டு எழுதியிருக்கோம்.
ஓகேவா? ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு வந்து சப்செட் தான். ஏன்னா இங்கே வந்து 4 எலமெண்ட்ஸை வந்து நம்ம இதை மாதிரி 2ஆக பிரிச்சுக்கிறோம். ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா A1 B1 A1 B2 A2 B1 A2 B2ன்னு இருக்குதா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட், அதாவது சப்செட் ஆஃப் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கோம் அப்படின்னா A1 A2 இன்ட்டு B1 B2 அப்புறம் வந்து ப்ளஸ் A1 A2 இன்ட்டு C1 C2 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கும். தட் இஸ் இட் இஸ் அ சப்செட் ஆஃப் A டாட் B ப்ளஸ் A டாட் C அப்படின்ட்டு சொல்லலாம். therefore A டாட் B ப்ளஸ் Cங்கிறது வந்து சப்செட் ஆஃப் A டாட் B ப்ளஸ் A டாட் C அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த தியரம். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? A அப்படிங்கிற இந்த இன்டர்வலை வந்து நம்ம 0,1 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். Bங்கிற இன்டர்வலை வந்து நம்ம 1,2 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். Cங்கிற இன்டர்வலை வந்து -2,1 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ A டாட் B என்னது வரும்? 0,1 டாட் 1,2 அப்படின்ட்டு வருமா? ஸோ டாட் ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும்ல எப்படி மல்டிபிள் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த 2 மல்டிபிள் பண்ணால் 0, இந்த 2 மல்டிபிள் பண்ணால் வந்து 1 2. அப்போ 0 1 2ல் மினிமம் வேல்யூ வந்து 0, மேக்ஸிமம் வேல்யூ வந்து 2. அப்போ A, B வந்து 2. A டாட் C பார்த்தோம் அப்படின்னா 0,1 டாட் -2,1 அப்படின்ட்டு வரும். ஸோ இதை வச்சு மல்டிபிள் பண்ணால் 0, இது -2 ப்ளஸ் 1. அப்போ சின்னது வந்து -2, பெருசு வந்து +1. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து B ப்ளஸ் C என்ன அப்படின்ட்டு பார்க்கணும். அப்போ 1,2 ப்ளஸ் -2,1. ஸோ அப்படியே ஆட் பண்ணோன்னா 1 - 2 -1, 2 + 1 வந்து 3 அப்படின்ட்டு வரும். ஓகேவா? -2 -1 போட போகிறோம். ஓகேவா? -2 -1 போடணும். அப்போ இது வந்து -1 வந்துட்டுனா பெரிய வேல்யூ 0 ஆயிடும். இங்கே -2 -1 போட்டோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு B ப்ளஸ் சியோட வேல்யூ வந்து -1, +1 அப்படின்ட்டு கிடச்சிரும். அப்போது A டாட் Bக்கு 0,2, A டாட் Cக்கு -2,0, B ப்ளஸ் Cக்கு வந்து -1,1. அப்போது A டாட் B ப்ளஸ் C பார்ப்போம். ஸோ A டாட் B ப்ளஸ் C பார்த்தோம் அப்படின்னா 0,1 டாட் B ப்ளஸ் Cங்கிறது வந்து இது. ஸோ இதுக்கு பார்க்கும்போது லீஸ்ட் வேல்யூ -1, ஹையஸ்ட் வேல்யூ +1 அப்படின்ட்டு வரும். A டாட் B ப்ளஸ் A டாட் C பார்த்தோம் அப்படின்னா A டாட் Bக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் 0,2 அப்படின்னும், A டாட் Cக்கு கண்டுபிடிச்சோம் -2,0 அப்படின்னும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து -2, +2 அப்படின்ட்டு வரும். ஸோ கிளியர்லி -1, +1ங்கிறது வந்து சப்செட் ஆஃப் -2, +2. ஏன்னா இன்டர்வல் லைனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். -2 -1 0 1 2. அப்போது -2லேருந்து +2க்கு உள்ளே தான் வந்து உங்களுக்கு -1லேருந்து +1 இருக்குது. ஸோ இதுதான் சப்செட் அப்படிங்கிறதுனால அப்போ A டாட் B ப்ளஸ் Cங்கிறது சப்செட் ஆஃப் A டாட் B ப்ளஸ் A டாட் C அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ்க்கு இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபஸி நம்பர்னால் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அது வந்து அந்த 3 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபஸி நம்பர்ஸ் வந்து என்னன்னு பார்த்து இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தோம். அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன்னு. ஸோ இது 5 மார்க்குக்கு இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னெல்லாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.